காவிரி ஆற்றில் உபரிநீர் திறப்பு 66,954 கனஅடியாக குறைப்பு. நேற்று மாலை 75,748 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 66,954 கனஅடியாக சரிவு. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக அதிகரிப்பு. நேற்று நீர்வரத்து 35,000 கனஅடியாக இருந்த நிலையில் தற்போது 45,000 கனஅடியாக உயர்வு. பில்லூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,160 கனஅடியாக அதிகரிப்பு. உபரிநீர் திறப்பால் பவானி ஆற்றில் 4வது நாளாக வெள்ளப்பெருக்கு. நீர்வரத்து அதிகரிப்பால் 80 அடியை எட்டிய பவானிசாகர் அணை நீர்மட்டம். நீர் இருப்பு 15.7 TMC-யாக உள்ள நிலையில் பாசன பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி. தென்மேற்கு பருவமழையால் ஆழியார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. தொடர்ந்து 3 நாட்களில் 15 அடி உயர்ந்திருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கோவை சிறுவாணி அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்வு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவசர கால நீர் வெளியேற்றம் வழியாக 1000 கனஅடி நீர் திறப்பு. காவிரி ஆற்றில் நீர் திறப்பு அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 50 அடியிலிருந்து 55 அடியாக உயர்வு. நீர்வரத்து வினாடிக்கு 23,989 கனஅடியிலிருந்து 40,018 கனஅடியாக அதிகரிப்பு. தொடர் மழையால் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 2 நாளில் 4 அடி உயர்வு. 125 அடியை அணை எட்டியுள்ள நிலையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு. வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரியில் 4வது நாளாக வெளுத்து வாங்கிய கனமழை. அதிகபட்சமாக அவலாஞ்சியில் 21.6 சென்டிமீட்டர் மழை பதிவு. தமிழக அமைச்சரவையின் முக்கிய இலாக்காக்கள் இன்று மாற்றப்பட இருப்பதாக தகவல். அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்ப்பு. கல்வியை மையமாக கொண்டு திருவள்ளூரில் 200 கோடியில் அமையும் தமிழ்நாடு அறிவுசார் நகரம். நகரத்திற்கான நிலத்தை கையகப்படுத்தும் முதல் நிலை அறிவிப்பை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு. தனது தாய் தற்கொலைக்கு சுதன்குமார் தான் காரணம் என்பதால் குடும்பத்தையே கொலை செய்தோம். கடலூர் கொலையில் கைது செய்யப்பட்டவரின் பரபரப்பு வாக்குமூலம். அதிமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யாரிடமும் யாசகம் கேட்கவில்லை. அதிமுகவை இணைப்பதற்கான அடிப்படை வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்கள் போடும் குழாய் சண்டையால் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை. தென்காசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சசிகலா குற்றச்சாட்டு. மின்சார கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி பாமக சார்பில் இன்று போராட்டம். சென்னையில் அன்புமணி தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிப்பு.
தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்தில் நேரடி ரயில் சேவை இன்று தொடக்கம். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று வாரத்திற்கு 2 முறை இயக்கப்படும் என அறிவிப்பு. உத்தரப்பிரதேசத்தில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான பகுதியில் சீரமைப்பு பணி மும்முரம். இன்னும் சில மணி நேரங்களில் ரயில் சேவை மீண்டும் தொடங்கும் என அதிகாரிகள் தகவல். இலங்கைக்கு எதிரான ஒருநாள் மற்றும் T20 தொடரில் பங்கேற்கும் இந்திய அணி அறிவிப்பு. ஒருநாள் தொடருக்கு ரோஹித் சர்மாவும் T20 தொடருக்கு சூரியகுமார் யாதவும் கேப்டன்களாக அறிவிப்பு. மனைவியை பிரிவதாக இந்திய கிரிக்கெட் வீரர் ஹர்திக் பாண்டியா அறிவிப்பு. இருவரும் பரஸ்பரமாக பிரிவதாகவும் இது கடினமான முடிவு என்றும் இன்ஸ்டாவில் பதிவு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படத்தின் புதிய அப்டேட் இன்று வெளியாகிறது. படத்தில் இடம்பெற்றுள்ள கதாபாத்திரங்களின் அறிமுக போஸ்டர்கள் வெளியிடப்பட இருப்பதாக தகவல்.